சாலட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஐஸ்பர்க் லெட்யூஸை ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஐஸ்பர்க் லெட்யூஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்ச ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே நீங்கள் வந்து துருவின கேரட்டு, கேப்சிகம், செரி டொமேட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு வெஜிடபிளோ உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுக்கிறேன். சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும், ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதில் வந்து இந்த பொடி ஆட் பண்ண போகிறேன். இது என்ன பொடின்றதை பின்னாடி சொல்கிறேன். இப்போது இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொடி ஆட் பண்ண போகிறேன். பொடி போட்டாச்சு. அடுத்ததான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், சீரகத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்க மூக்கல்லையை ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவில் நான் உப்பு போடல, ஏன்னா மூக்கல்ல வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பொடி என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, புளி சாதம் புளியோதரை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அந்த பொடி தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன் இதை ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசினஸ் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த பொடி ஆட் பண்ணுறப்போ. சப்போஸ் இந்த பொடி வந்து உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியலன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், புளியோதரை சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் இருக்கும் இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. பொடி டேரெக்டாக சாலட்டில் ஆட் பண்ணும் போது வந்து ராவாக கொஞ்சம் பச்சை காரமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ லைட்டாக ஆயில் ஊற்றி டாஸ் பண்ணி எடுத்துருக்கோம். பொடி ஆட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே பாயில் பண்ண சென்னாவை ஆட் பண்ணி சாலட் மேக் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து ஸ்பைசி இல்லாமல் கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும். பொடிக்கு பதிலாக நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் கூட சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாலட்க்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்காக வந்து ஒரு பவுலில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடையில் சால்ட் போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸிங்கில் சால்ட் ஆட் பண்ணும் போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாலட்கான ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆகிடுச்சு. மசாலா போட்டு டாஸ் பண்ணி வச்சுருக்க சிக்பீஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்பீஸ் கூடவே சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் மற்றும் ஐஸ்பர்க் லெட்யூஸ் ஆட் பண்ணிடுறேன். ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சுருக்க சாலட் ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சாலட் கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். துருவின கேரட், செரி டொமேட்டோ, குக்கும்பர், கேப்சிகம் இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே நீங்கள் வந்து பன்னீரோ இல்லைனா மஷ்ரூமோ டாஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லெட்யூஸ் கிடைக்கலனா கவலைப்படாதீங்க. லெட்யூஸ்க்கு பதிலாக நீங்கள் கேபேஜ் கூட இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாலட் பார்த்திங்கன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் இந்த சாலட். சப்பாத்திக்கெலாம் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும் போது. ஏன்னா நம்ம அந்த பொடியெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்பைஸியாக இருக்கும், சப்பாத்திக்கு நல்லாவே இருக்கும். டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த சாலடை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த உப்புச்சப்பு இல்லாமல் சாப்பிட்ணுன்ட்டுலாம் அவசியம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாலடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.